அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிகமாக வினவப்பட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, மனிதர்கள் எதன் மூலியமாக சொர்க்கத்தில் நுழைவார்கள், எந்த அமலின் காரணமாக எந்த செயலின் காரணமாக சொர்க்கத்திலே பிரசவிப்பார்கள் என்று நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது. அப்பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விஷயங்களை சுட்டி காட்டினார்கள். ஒன்று தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது. இரண்டாவது ஹுஸ்னுல் ஹுல்க், நற்குணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நற்பண்புகள், தக்வல்லா, அல்லாஹ்வை பற்றி பேசினாலே இறையச்சம் என்பது ஈமான் உடையவர்களுக்கு வந்துவிடும். அத்தோடு சேர்த்து நமக்கு நற்குணம் என்பது இருக்க வேண்டும். நல்ல குணங்கள், மற்றவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்யும் குணம், யாரை சந்தித்தாலும் முகமலர்ச்சியோடு புன்னகையோடு புன்முறுவலோடு சந்திப்பது, யாரையும் ஏசுவதும் திட்டுவதும் இதை போன்ற விஷயங்களை எல்லாம் தடுத்து இருப்பது, யாரையும் கடுகடுப்பாக பார்க்காமல் எல்லோரையும் சமமாக, அது ஏழையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களிடத்திலே புன்முறுவலோடு ஒரு நற்குணத்தின் மீது இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு செல்லும் வழியாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே தான் சூரத்துல் கலமுடைய 4வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீங்கள் நற்குணத்தின் மீதே அமைந்திருக்கிறீர்கள். நற்குணம் என்றாலே அது நபி என்று குர்ஆன் நமக்கு சாட்சி பகர்கிறது. எனவே நபியினுடைய வழியில் யாரை சந்தித்தாலும் நாம் நற்குணத்தோடு இருக்க வேண்டும், அவர்களோடு புன்முறுவலோடு இருக்க வேண்டும். கடுகடுப்பான முகம், யாரை பார்த்தாலும் ஏசுகின்ற பேசுகின்ற அந்த விஷயங்கள் இல்லாத அளவிற்கு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சபையிலே இப்படி சொன்னார்களாம், அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தர்மம் என்பது கடமையாக இருக்கிறது, தர்மம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. செல்வந்தர்கள் சஹாபிகள் என்ன செய்வாங்க? தர்மம் கொடுப்பாங்க. ஏழை சஹாபிகள் என்ன செய்வாங்க? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபைன்லம் தஜித், ஒருவேளை அவரால் முடியவில்லை என்று சொன்னால், முஸ்லீம் எல்லாரும் சதகா கொடுக்கணும் தர்மம் கொடுக்கணும்னு சொன்னீங்க, நாங்களும் முஸ்லீம் தான், எங்களால் கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதஅம்மலு, அவர் சம்பாதிக்க வேண்டும், தானும் அதிலிருந்து பிரயோஜனம் பெற்று பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உடல் உழைப்பு அவரால் இயலவில்லை, அவரால் முடியல, அவரால் முடியவில்லை என்று சொன்னால், அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஈனுல் ஹாஜத்தில் முல்ஹஃப், முடியாதவர்களுக்கு அவர் உடலால் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்யணும். அவருக்கு தூக்கி விடுறது, அவருக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். உங்களால் சம்பாதிக்க தான் முடியல, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு அல்லது உங்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு முடியாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். யாரும் சொல்லலாம், அதுவும் ஒருவரால் முடியவில்லை என்று சொன்னால் அவரால் எந்திரிக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார், அப்படி இருந்தால் என்று கேட்டதற்கு அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅமுரு பில் கைர், நல்லதை எடுத்து சொல்லட்டும், அது சதகா என்று சொன்னார்கள். நல்லதை எடுத்து சொல்லட்டும், இப்படி செய் அப்படி செய் என்று வழிகாட்டட்டும், அந்த வழிகாட்டுதல் என்பதும் தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபைன்லம் யஜித், அதுவும் அவருக்கு தெரியவில்லை யா ரசூலல்லாஹ், அப்படி என்று சொன்னால் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யும்சிகு அனிஷ் ஷர், தீமையை விட்டும் அவர் தவிர்ந்து கொள்ளட்டும். நன்மைதான் சொல்ல முடியல, தீய விஷயத்தை விட்டுமாவது அவர் என்ன செய்து கொள்ளட்டும்? யாரை பற்றியும் தப்பா பேசாம, யாரை பற்றியும் குறை பேசாம, யாரை பற்றியும் அவர் புறம் பேசாமல் இருந்து விடட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அத்ததுரூன மல் முஃப்லிஸ், பரிதாப ஏழை என்றால் யார் என்று தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பரிதாப ஏழை என்றால் யார் என்று தெரியுமா? மல் முஃப்லிஸ், தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள், பரிதாப ஏழைத்தானே, எங்களிலே யாரிடத்தில் திர்ஹம் இல்லையோ, தீனார் இல்லையோ, யாரிடத்திலே திர்ஹம் இல்லையோ தீனார் இல்லையோ, யாரிடத்திலே சொத்து போகங்கள் இல்லையோ, அவர் தான் ஏழை, அவர் பரிதாப ஏழை, எதுவுமே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலே முஃப்லிஸ்
பரிதாப ஏழை என்றால் யார் தெரியுமா? நாளை மறுமை நாளில் அவர் தன்னுடைய தொழுகையோடு, தன்னுடைய நோன்போடு, தான் கொடுத்த சதகாவுடைய அத்தனை நன்மைகளோடு வருவார். வந்து அவருக்கு ஒரு குவியல் அளவிற்கு நன்மைகள் இருக்கும். அப்பொழுது இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பார்த்து சொர்க்கத்துக்கு செல் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருவார். வந்து, யா அல்லாஹ், இந்த மனிதர் என்னை திட்டினார். யா அல்லாஹ், ஒரு மனிதர் மற்றொரு மனிதர் வருவார், இவர் என்னை ஏசினார், இவர் என்னை அடித்தார், இவர் என்னை பற்றி புறம் பேசினார். அடுத்து சொல்லுவார், இவர் என்னுடைய செல்வத்திலிருந்து அபகரித்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய ஒவ்வொரு நன்மையும் எடுத்து எடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர் திட்டியதற்காக, அவர் அடித்ததற்காக, அவர் ஏசியதற்காக, அவர் புறம் பேசியதற்காக, அவர் ஏமாற்றியதற்காக, அநீதம் செய்ததற்காக அவருடைய நன்மை தானே கொடுக்க முடியும். அந்த இடத்துல நன்மையெல்லாம் கொடுத்து முடிந்தும் ஹதீஸிலே இப்படி வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அவருடைய அத்தனை நன்மைகளும் முடிந்துவிடும், அவருடைய அத்தனை நன்மைகளும் முடிந்துவிடும், இன்னும் அவர் பேசிய வார்த்தைகள் இருக்கும், இன்னும் மனுஷங்க வந்துட்டே இருப்பாங்க. அப்பொழுது இவருடைய நன்மைகள் தீர்ந்து போனதனால் யாரை அவர் குறை பேசினார் அவருடைய தீமைகள் எடுத்து இவருக்கு போடப்படும், தீமைகள் எடுத்து இவருடைய பட்டியலிலே சேர்க்கப்படும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருது, இவர்தான் பரிதாப ஏழை என்று. ஏன்? நன்மைகள் குவித்து வந்தார், இப்பொழுது அவருக்கு என்ன இருக்கிறது? தீமைகள் தான் அவருடைய தட்டியை நிறைந்திருக்கிறது. இவர் தான் முஃப்லிஸ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், நற்குணம் இல்லாமல் போனதினால், மற்றவர்களை பற்றி குறை பேசியதினால். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று புன்முறுவலோடு சிரித்தார்கள். அவர்களுடைய முன்பற்கள் தெரிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயாவது அப்படி சிரிப்பாங்க. முன்பற்கள் தெரிந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை இன்னும் சந்தோஷமாக்கட்டும், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம், எதற்காக யா ரசூலல்லாஹ் சிரித்தீர்கள்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நாளை மறுமையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு காண்பித்து தந்தான், அதை பார்த்து நான் சிரித்தேன். என்ன விஷயம் யா ரசூலல்லாஹ்? 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். நின்ற உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி குறை சொல்கிறார். யா அல்லாஹ், உலகத்திலே என்னை இவர் ஏசினார், எனக்கு இவர் அநீதம் தந்தார் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை பார்த்து சொன்னாலாம், நீ சற்றே தலையை உயர்த்தி பார். யாருக்கு அநியாயம் செய்யப்பட்டதோ அந்த மனிதரை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய தலையை சற்றே உயர்த்தி பார். உடனே அவர் உயர்த்தி பார்க்கும் பொழுது அங்கே வைரத்தாலும் பெரிய பெரிய மகரதங்களாலும் அவருடைய ஜொலிக்கப்பட்ட ஒரு மாளிகை காண்பிக்கப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு மாளிகை காண்பிக்கப்படுகிறது. அந்த மனிதர் பார்த்து அப்படியே ஒரு ஆச்சரியத்தில் உச்சத்திற்கு போயிட்டு அப்படியே அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இது யாருக்கு தெரியுமா? யாருக்கு யா அல்லாஹ்? இதற்கான விலை கொடுத்து வாங்க முடியுமா? இவ்வளவு பெரிய மாளிகையாக இருக்கிறது. ஆம், ஒருவரால் முடியும். யார் யா அல்லாஹ்? அது நீதான் என்று சொன்னார்கள். நீதான்? நான் எப்படி கொடுக்க முடியும் இதற்கான விலையை? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி கொடுக்க முடியும்? உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறாரே அந்த மனிதரை நீ மன்னித்தால் நான் அது உனக்கு கொடுக்கிறேன். அவர் தான் அநியாயம் செஞ்சிருக்கிறார், வந்து உன்னிடத்தில் என்ன செய்ய சொல்றாரு, அவர் தான் செஞ்சாருன்னு சொல்றாரு, அவரை மன்னிப்பு. கது கஃபர்து, யா அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன், யா அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன். அநியாயம் செய்யப்பட்டவர் சொல்றார், அநியாயம் செய்தவரை நான் மன்னிச்சிட்டேன். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 மனிதரையும் சொர்க்கத்திற்கு என்ன செய்தாராம்? அழைச்சு. இது போன்று பாவ மன்னிப்பு, யாரோ தப்பு செய்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலுமே கடுகடுப்பாக நடந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் தெருவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நஜ்ரான் தேசத்தினுடைய ஆடை, ஒரு போர்வையை போட்டு போயிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப தடிப்பமான ஆடை, அது அணிஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பின்னால் வந்து அப்படியே அந்த ஆடையை பிடித்து இழுக்கிறார். அந்த ஹதீஸை ரிவாய் செய்யக்கூடிய ராவி அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசி இழுத்ததின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்பட்டையிலே அதற்கான அடையாளம் தெரிந்தது. அந்த அளவுக்கு இழுத்தாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? ஹதீஸிலே வருது, சும்ம இல்தஃபத சும்ம லஹிக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள், அவர்களை புன்முறுவலோடு பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கோபப்படலை. நம்மளை யாராவது டச் பண்ணால் யாரை டச் பண்ற அப்படின்னு என்ன செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகாக லஹிக என்று கிதாபிலே அது ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அப்பொழுது அந்த மனிதர் பார்த்து சொல்கிறார்கள், முர்லி மின் மாலில்லா, அல்லாஹ்வுடைய செல்வத்திலிருந்து எனக்கு எதையும் கொடுக்க சொல்லுங்க யா ரசூல் அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய செல்வத்திலிருந்து எனக்கு எதையும் கொடுக்க சொல்லுங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅமர லஹு பி அத்தா, அங்க இருக்கின்ற ஒரு மனிதரை பார்த்து சொன்னாங்களா, ஏதாவது பைத்துல் மால் இருந்தால் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டவில்லை. ஹதீஸ் கிதாபில் வருது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மென்மையானவர்கள். அதற்கு ஒரு நிகழ்வு சொல்கிறாங்க. ஒரு சமயம் ஒரு பெண்மணி, அவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவிலே செல்கின்ற நேரத்தில் நபியினுடைய கையை பிடித்து கொண்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து கொண்டு அந்த பெண்மணி சொல்கிறார்கள், இன்னலி ஹாஜத்தன், எனக்கு ஒரு தேவை இருக்கு, அதை உங்களால் செய்ய முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்முறுவலோடு அந்த பெண்மணியை சொன்னாங்களா, செய்கிறேன். அந்த பெண்மணி மதீனாவில் இருக்கின்ற பல தெருக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்றதாம். பல தெருக்களுக்கு அப்படியே அழைச்சிட்டு போனாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க. அந்த பெண்மணியுடைய தேவையை முடிச்சு கொடுத்துட்டு, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்மணி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது என்று சொல்லியிருக்கலாம், அந்த பெண்ணுடைய கையை தட்டி இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டவில்லை. பொன்முறுவலோடு நற்குணத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். நாமும் நம்மளுடைய குடும்பத்திலும் சரி, வெளியில் இருக்கக்கூடியவர்களிடத்திலும் சரி, மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடத்திலே கடுகடுப்பாக, அஜத்தை இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் பேசணும்னா அவ்வளோதான், நம்ம மேலே தலையை ஏறி மிதிச்சிடுவா, அப்படியெல்லாம் பேசுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாகத்தான், நற்குணத்தால் தான் அவர்களை எல்லாம் பணியாட்களை கொண்டு வந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 10 வருடங்கள் என்ன செஞ்சிருக்கிறேன், பணிபுரிவு செஞ்சிருக்கிறேன், அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சிருக்கிறேன். ஒரு தடவை கூட என்னை இதை ஏன் செய்தா, இதை ஏன் செய்யவில்லை, சீ என்ற வார்த்தையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு தடவை கூட என்ன செய்ய பயன்படுத்தியது கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை அழைத்து வர வேண்டும் என்று என்னை ஏவினார்கள். சொல்லி அனுப்புனாங்க, இந்த மனிதரை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. நான் போய் கொண்டிருந்தேன். மதீனாவுடைய கடை வீதிக்கு போகும் பொழுது என்னை போன்ற சிறுவர்கள், வாலிபர்கள் விளையாடி கொண்டிருந்தாங்க. அதை பார்த்தவனுடைய, நம்மளும் போகிற போக்கில் கிரவுண்டில் பசங்க மேட்ச் விளையாட்டா என்ன செய்வோம், அப்படியே எட்டி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமோ இது போன்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, நின்றுட்டாங்க. நின்று அந்த வாலிபர்கள் விளையாடக்கூடிய அதை பார்த்து காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெகு நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பின்னாடி யாரோ வந்து அவங்களுடைய கழுத்தில் என்ன செய்கிறாங்க, கையை வைக்கிறாங்க. யார்? அனஸ் சொல்றாங்க, என் கழுத்தின் என்னுடைய பிடரின் மீது யாரோ கை வைப்பதை போன்று திரும்பியது. நான் திரும்பி பார்த்தேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு என்னை பார்த்தார்கள். யாரு? நபி நின்றுட்டு இருக்கிறாங்க. கேட்டாங்களா, யா உனைஸ், அனஸுடைய பேரை உனைஸ் என்று கூப்பிடுறாங்க. சின்ன பிள்ளை, செல்லமான அனசே அப்படின்னு கூப்பிடுறாங்க. உனைஸ் என்றால் செல்லமான அனசே, செல்ல பிள்ளையே அப்படின்னு அழைச்சு சொல்றாங்க. ஹைசு அமர்த்துக்க, உனக்கு எதை நான் சொன்னேனோ அங்கே போவே இல்லையா? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எங்கே சொன்னேனோ அங்கே செல்லவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களே தவிர, நீ ஏன் போகவில்லை, எதற்காக போகவில்லை அப்படி என்று என்னை அதட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை. புன்முறுவலோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சிரித்தார்கள். ஏன்? அந்த வாலிபருடைய குணம் அவ்வளவு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருந்தார்கள். எனவே தான் எந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதட்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சஹாபாக்கள் மட்டும் நண்பர்கள் கிடையாது, கிராமவாசிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களாக இருந்தாங்க. கிராமவாசிகள் எந்த அளவுக்கு, நான் ஒரு நீக்ரோ அடிமை அப்படி கூட சொல்லலாம். தமீமா இப்படியே வருது ஹதீஸ்ல, வகான ரஜுலன் தமீமா, பரட்டை தலை இருக்கின்ற ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நண்பராக இருந்திருக்காங்க. அவங்க பேர் ஜாஹிர், ஒரு கிராமவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எவ்வளவு அன்பு தெரியுமா அவருக்கு. அவருடைய தோட்டத்திலே, அவருடைய விளைச்சலிலே ஏதேனும் நல்ல ஒரு காய்கறி இருந்தால் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வந்து எடுத்து கொடுப்பார். அந்த அளவுக்கு நட்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு. அப்படிப்பட்ட சஹாபி ஒரு சமயம் மதீனாவுடைய கடை வீதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அவர் தூரத்தில் என்ன செய்ய, காய்கறி வித்துட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்து பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருந்து விலகி அப்படியே பின்னால் புறத்திலிருந்து போறாங்க. கண்ணாமூச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த அடிமையாக அந்த நீக்ரோ போன்று இருக்கின்ற
அந்த மனிதருடைய கண்ணை அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருந்து என்ன செஞ்சாங்க, மறைச்சிட்டாங்க. அவர் வித்துக்கிட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கண்ணை முச்சி மூடிட்டாங்க. மூடிட்டு உடனே அந்த பஞ்சு போன்ற அந்த கைகளை கரங்களை அந்த மனிதர் தொட்டு பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று விளங்கி கொண்டார். விளங்கிட்டார். அவர் விளங்கிக்கிட்டு யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, மை யஷ்தரி ஹாதல் அபத, இந்த அடிமையை யார்ப்பா வாங்கிக்கிறீங்க, இந்த அடிமையை யார்ப்பா வாங்கிக்கிறீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையாக சொன்னார்கள். ஒரு நண்பர் இடத்துல விளையாடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு. அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ் லஸ்து பிகாசிதின், நான் ரொம்ப ரொம்ப மட்ட விலைக்குத்தான் நான் போவேன், நான் ரொம்ப மட்டமான விலைக்கு நீங்கள் எனக்கு வித்தீங்க, நான் மட்டமான விலைக்குத்தான் நான் போகுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்தல்லாஹி அன்த பிகாலின், நீ அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரத்திலே இருக்கிறாய். அந்த மனிதர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். நீ மக்களிடத்தில் விடாலும் குறைந்து இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் நீ உயர்ந்து இருக்கிறாய் என்று சொன்னார்களாம். எனவே தான் நாம் யாரை சந்தித்தாலும் புன்முறுவலோடு மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கோபத்தோடு மற்றவர்களிடத்தில் கடுகடுப்பான முகத்தோடு ஒருபோதும் நாம் பேசக்கூடாது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா இரவு நேரத்திலே அதிகமாக துஆ செய்வார்கள். எப்படி தெரியுமா, அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி, நாமளும் இந்த துஆவை சொல்லணும். அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி, யா அல்லாஹ் என்னுடைய படைப்பை, என்னுடைய உடல் அழகை நீ அழகுபடுத்தி விட்டாய், என்னுடைய உடலை நீ அழகுபடுத்தி விட்டாய். அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி, என்னுடைய படைப்பை நீ அழகுபடுத்தி வைத்திருக்கிறாய். ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, என்னுடைய குணத்தையும் நீ அழகுபடுத்துவாயாக. எப்படி, அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி, என்னுடைய படைப்பை நீ அழகுபடுத்தி வைத்திருக்கிறாய், என்னுடைய உடலை அழகுபடுத்தி வைத்திருக்கிறாய். ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, என்னுடைய குணத்தையும் நீ அழகுபடுத்துவாயாக என்று அதிகமாக அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வார்கள், துஆ செய்வார்கள். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்குணத்தின் மீது, நல்ல பண்புகள் மீது புன்முறுவலோடு இருக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.